வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் பெப்பியில் ஷார்ட் லிங்க்ஸ் எப்படி நம்ம பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க்குள்ளே போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட் லிங்க்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் காட்டியிருப்பாங்க, அதில் ஷார்ட் லிங்க்ஸ் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணும். அதாவது ஐ எம் நாட் ரோபோட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐ எம் நாட் ரோபோட்டுன்றதையும் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு 5 அவுட் ஆஃப் 0 அவுட் ஆஃப் 5 இருக்குது. ஸோ 0 அவுட் ஆஃப் 5 கம்ப்ளீட் பண்ணுறது இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கிளியராக காமிச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் மேலே ஓடிட்டுருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலேருந்து பிடிச்சு அதை ரீஃப்ரெஷ் பண்ணணும். அதாவது ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸ் ரன் ஆகும். இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக நான் பண்ணியிருக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இந்த வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணும், ரீஃப்ரெஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த செகண்ட்ஸோடும் ஸோ ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அதையே நான் சொல்கிறேன் பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் 70 டாஸ்க் இருக்கும். இந்த 70 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி அதையும் காட்டுறேன், இருங்க பாருங்கள். அதையும் இந்த வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்றது இந்த மாதிரி காட்டும். இதை பாருங்கள். இதே மாதிரி ஒன் பை ஒன் ஷார்ட் லிங்க்ஸ் போகணும். ஷார்ட் லிங்க்ஸ் போய்ட்டு இது மொத்தத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இதோட இது.
நேரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 டாஸ்க்கு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே மொத்தமே வந்து 70 டாஸ்க் இருக்கும். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பேசுவேன். எங்கெங்கே வருதோ அந்தந்த இடத்துல பேசுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்குங்க. மிச்சதெல்லாமே ரிப்பீட்டடாக பண்ணது தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது எங்கே நான் பண்ணணுன்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிட்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் இதே மாதிரி தான் இது சேம் ப்ராசஸ் தான் பண்ணணும். ஸோ அதை நான் தெளிவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்னன்றது புரியும். ஸோ ஸ்லோவாக பார்த்துட்டே வாங்க ஒன் பை ஒன்னாக. ஏன்னா இந்த வீடியோ மொத்தமே 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். மொத்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸுக்கு ஆட் பண்ண போகிறேன். அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கிறது பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே விட்ரா போட்டிருக்கேன். இது பார்த்திங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இதை தான் நான் பண்ணது. இதே மாதிரி நீங்களும் ப்ராசஸை பண்ணணும். ஃபாசெட் பேக்கு இப்போ போயிடும். அந்த ஃபாசெட் பேக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகணும். அதை தான் நான் எங்களுக்கு போட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணி ஃபாசெட் பேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் பண்ண இந்த உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணது. இதுதான்